இப்படி பார்க்க புதுசா கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிற. ஒரு டிஸ்ட்ரிக்ட போட ஒண்ணு வெளியே கொண்டு போய் வரட்டுமா? ஆனா முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கி எதிர்ப்போம், அப்பதான் சரிப்பட்டு வரும். இங்க போட தம்பி, அவன் தூங்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ அவனை கவனிச்சுக்கிட்டாரு. நான் போய் அந்த செயின்ஸாவை கொண்டு வந்துடுறேன். தூங்குடா ராசா, நீ தூங்கிக்கிட்டே இரு. தூங்கு தூங்கு. எடுத்துட்டா. என்ன இது? அற்புதமா இருக்குடா. பாரு தம்பி, இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சொல்றது கேடுறா தம்பி. அடே அமைதியாடுறா. தெரியும்டா, செயின் சாவை என்கிட்ட குடுறா. சொல்றலடா. தம்பி, என்ன நீயே அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணா, உனக்கு என்னடா ஆச்சு? லோகர் எங்கடா போச்சு அது? அண்ணா, திரும்ப வந்தீங்க, உங்களை துவைச்சு கொடியில காய போட்டுருவான்டா. ஆமா, நம்ம செயின் சாய் எங்கடா போச்சு? இங்க இருக்கியாடா சொல்லும். இது எப்படி இருக்கு? சூப்பர் பியர். என்ன காதுகிட்ட வந்து கத்துற? என்ன யோசிக்க விடுறா தம்பி. அந்த லாகர்வுக்கு என்னை இன்னைக்கு செமாடி அடிச்சு தொங்க விட்டான். அது மட்டும் இல்ல, நான் அந்த மாதிரி அடி வாங்கினதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? ஹேய் டப்ளு, தூக்கமா இருக்கு. அச்சோ, நான் கீழே விழுகிறேன். என்னால பறக்க முடியல. சீக்கிரமா சாப்பாடு வாங்குறதுக்கு நமக்கு பணம் கிடைச்சிரும். கீழே வாடா நீயும். நிறுத்துடோ. என்னது இது? சூப்பர் பேர் வந்துட்டோம். இனி உன் கதை முடிஞ்சதுடோ. என்ன வெறியா திட்டடா நீயும். வாடா பார்க்கலாம். தம்பி எழுந்துடா தம்பி. அந்த லோகர் விக்கனை அடிச்சிருப்பேனே. அது எல்லாமே கனவு தான்டா தம்பி. கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த லோகர் விக்கனை அடிச்சு தொங்க விட்டுருப்பேன். என்ன அது பண்ண விடாம தடுத்து விட்டுட்டடா. அது வெறும் கனவு தான்டா தம்பி. நீ யாரையும் துவைச்சு தொங்க விடலாம் இல்லப்பா. நான் உண்மையான சூப்பர் பேர் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். வரேன்டா விக்கு. வரும்போது சாப்பாடு கொண்டு வர மறந்துடாதீங்க சூப்பர் பேர். இந்த அன்னப்பயலுக்கு என்ன தெரியும்? என் திறமைகள் எல்லாத்தையும் அடக்கி வைக்கதான் பாக்குறோம். இது லோகர் விக்கோட வண்டி தானே? இது எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? இப்ப மட்டும் அண்ணன் பார்த்தானோ அப்படியே பார்த்து மயங்கிருவோம். நான் இப்ப சூப்பர் பியர் மாதிரியே இருக்கேன். இனி உலகத்தை நான் தான் காப்பாத்தணும். பாடியும் தங்கம். திரும்ப ஆரம்பிச்சிட்டேன் இவன். இது வேற ஆடுது. ஏய் விக்கு, ஒழுங்கா நிறுத்த. இல்லனா என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு ஒரு வழி பண்ணிடுவேன்.
அதுக்கு முதல்ல அந்த கரடிங்க இங்க இருக்கணுமேடா. யா! காப்பாத்துங்க. ஓ, என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுடு. நில்லுடா. தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோதுடா. யா. டப்ளு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இல்ல எனக்கு எதுவும் ஆகுது. உன் மனசுல என்னடா பெரிய சூப்பர் பேர் நினைப்பாடா. சொல்றா தம்பி சொல்லு. கொஞ்சம் இரு, அது என்னோட பிளாங்கெட் ஆச்சு. ஆனா இதுக்கு மேல அது ஒண்ணுது இல்லடா. ஏன்னா இது இப்ப என் ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு. நான் தான் சூப்பர் பியர். அப்படியா? சரிடா, அதையும் பாத்துடலாம்டா. வாடா மோதி பாத்துருவோம். அற்புதமான டைமிங். நீ ஒதுங்கிடுவாரு. இப்ப போறடா. என் அடிய உன்னால தடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். சூப்பர் ஃப்ரெண்ட். என்ன அடிச்சிட்டான். நான் அப்ப ரெடியா இல்ல. இப்ப வந்து அடிடா பாப்போம். வாடா, என் சக்தி உனக்கு காட்ட வேண்டாமா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்ப நான் ரெடியா இருக்கேன்டா. வாடா. நான் அடிக்க வரும்போது டக்குன்னு நகர்ந்துட்டோம். அதெல்லாம் விடுடா, சும்மா பிராக்டிஸ் தான் பண்ணேன். இப்ப பாருடா. இப்ப பாரு, இந்த அடியை தடுக்க பாருடா. இப்ப இந்த அப்பர் கட்ட பாருடா. இப்ப இத பாரு. இப்ப கண்ணுக்கே தெரியாம வேகமா அது தாக்குவேன். பயந்துட்டியா? சூப்பர் பியர். கொஞ்சம் இருடா. இப்ப என் சீக்ரெட் மூவ் பாரு. கமோன் கமோன். வேற எங்கேயாவது வச்சுக்கடா, திமிரு பிடிச்ச பயல. சூப்பர் பியர் மட்டும் என்ன இந்த நிலைமையில பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுவோம். என்னால சூப்பர் ஹீரோவா ஆகவே முடியாது. நான் வெறும் ஃப்ராடு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீதானே என்னோட சூப்பர் ஹீரோ. உண்மையாதான். யா, நீ நல்லா ட்ரை பண்ணல. ஆனா என்ன? ஆனா என்னடா? ஒரு விஷயம் தான் மிஸ்ஸிங். ஒரு விஷயம் மிஸ்ஸிங்க? ஆமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உனக்கு சைட் கிக் இல்ல. ஆனா எல்லா சூப்பர் ஹீரோக்கும் ஒரு சைட் கிக் இருப்பாங்க. புரியுதா? அதுதான் உனக்கு மிஸ் ஆகுது. உண்மையாவடா சொல்ற? அப்ப என்னால லாகர்விக்க தோக்கடிக்க முடியுமா? அதேதான். அப்போ எனக்கு சைடு கிக்கா இருக்க யாரு வருவோ? அவ்வளவுதான். இன்னைக்குதான் எந்த தடையும் இல்லாம ஏகப்பட்ட மரங்களை வெட்டி சாச்சிருக்கோம்டா. என்னைய பார்க்கும்போது எனக்கே பெருமையா இருக்குப்பா. முதலாளி மட்டும் இதை பார்த்தாருன்னா சம்பளம் நிறைய கொடுப்பாரு. எவன் பார்த்த வேலைடா இது? யாரா அது? யார்கிட்ட பிரச்சனை பண்றீங்கன்னு தெரியுமாடா? ஒழுங்கா வெளியே வந்துருக்கடா. என்னைய வெறுப்பேத்திருக்கடா. வரப்போறோம் சூப்பர் பியர். யாராது? ஓ, திரும்ப இது ஓ மேலதானா? ஆமாண்டா, திரும்ப நான் தான். ஆனா இந்த வாட்டி உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அச்சச்சோ, காமெடி பீஸ். இதுவே நானா இருந்தா இவ்வளவு சந்தோஷமா பட்டிருக்க மாட்டேன்டா. இப்ப என் திறமைய பாத்தியடா. அப்படியாடா? உன்னால என்னைய ஒண்ணுமே பண்ண முடியாதடா, திமிரு பிடிச்ச கரடி. ஓடாதடா தடி கரடி. நில்லுன்னு சொல்றேன்டா. இல்ல, நிக்க மாட்டேன். அப்படி போடு. அறிவு கட்டவனே, அடே நில்றா. ஓஹோ, சூப்பர் ஃப்ரெண்ட், உன்னால அவனை ஜெயிக்க முடியும். அவனை போய் அடி. இத வாங்கிக்கடா லாகர்வி. எப்படி அடி இடி மாதிரி இருந்துச்சோ? அடேங்கப்பா, டப்ளு, நீ அடிச்சு தூள் கிளப்பிட்ட. ஆமா, சூப்பர் கரடினா சும்மாவா? நாங்க கலக்குவோம்ல. தம்பி, டேய், எங்கடா போயிருந்த நீ? பாத்தியாடா? அறிவு கட்டவனே, நான் உன்னை சாப்பாடு தடா கொண்டு வர சொன்னேன். ஆனா நீ இங்க கோமாளி மாதிரி வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கியா? டப்ளு, அது வந்து நீ வாய மூடு. போய் எனக்கு சாப்பாடு தேடி கொண்டு வா. ஏண்டா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாடா? பசியிலேயே ஓடி உயிரை விடலான்னு பிளான் பண்றியாடா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் ஒரு சூப்பர் கரடின்னு லாகர்விக் நினைச்சு இவன் கிட்ட பயங்கரமா உதவ
டாகினா. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். சரிடா.